தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 23b முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 6ஆம் வாரம், மே மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் வருடம் சனிக்கிழமை. இந்த நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மிக மிக முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னது? கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஓகேங்களா? சூப்பரான வசனம். ஓகேங்களா? ஸோ நாம் அப்படி இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுறீங்க, உங்களுக்கு கிடச்சிருச்சு. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைவடையும். மகிழ்ச்சி அடைகிறதே பெருசு, அதில் மகிழ்ச்சி நிறைவடையுதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை விட யாரும் உன்னதமாக நமக்கு சொல்ல முடியாது. இதை விட பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு காலம் வரும்போது கடவுள்கிட்ட நம்ம வேண்டும்போது நேரடியாக வேண்டிக்கலாம். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம்னு சொல்ல தேவையில்லை, நேரடியாக வேண்டலாம். ஏன்னா நம்ம இயேசுவை நம்புகிறோம், அவரும் கடவுள் நம்புகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கடவுள்கிட்ட வேண்டோம்னா என்ன அர்த்தம்? இயேசுக்கிட்ட தான் வேண்டோம்னு அர்த்தம், கடவுள்கிட்ட தான் வேண்டோம்னு அர்த்தம். ஸோ ஒரு காலத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அந்த காலம் என்னது? இப்போ நாம் வாழ்கிற காலம்தான். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. இயேசுவும் கடவுள் ஒன்று, கடவுள் மனிதரானார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யார்கிட்ட கேட்குறோம்? கடவுள்கிட்ட கேட்குறோம். ஓகேங்களா? ஏன்னா கடவுள் நம்ம மேலே அன்பு கொண்டிருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த அன்பு நிறைவான அன்பு. நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வதன் மூலம் நாம் நம்மளுடைய மகிழ்ச்சி நிறைவடையக்கூடிய அன்பு. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.